நாடறிஞ்ச தெய்வம் ஐயா நாராயண சாமி. ஐயா துணை இதுதான் நம்ம வாவைப்பதி கோயில் ஹவுஸ் நடக்கும் இடம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு வாவைப்பதி எங்க இருக்கு, எந்த மாதிரி இருக்கோங்கலாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புங்க, எல்லாரும் தங்குறதுக்கான வசதியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு சொன்னீங்க. அந்த அளவுக்கு செட்டு போட்டிருக்காங்க. நான் பக்கத்துல போய் நான் காணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லேடிஸ் தங்குறதுக்கான ஒரு வசதி எப்படி இருக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இதோ இருக்கு நம்ம லேடிஸ் பாத்ரூம், அதாவது ட்ரெஸ் மாத்திர அறை வந்து இங்கே இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ட்ரெஸ் மாத்திரக்கு நல்லா வசதியாக தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி பாத்ரூம் ஒரு 3 பாத்ரூம் இருக்கு. அடிஷ்னலாக தனியாக ஒரு பாத்ரூம் இருக்கு. ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த பக்கம் ஆண்கள் போட்டுருக்குன்னு அங்கே இருக்கு. அப்புறமா வந்து நமக்கு தண்ணி வசதியும் எல்லாமே இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம தங்குற லேடிஸ்க்கு தங்குறது கேட்டிருந்தீங்க. மண்டபம் இருக்கு. மண்டபம் வந்து பாருங்க எந்த மாதிரி வசதியா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த நம்ம இப்போ உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு, நம்மளுக்கு தங்குறது கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க. எல்லாமே ஐயா ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதா இருக்கு மண்டபம் பாருங்க. ஒரு 100 பேர்னாலும் கூட நம்ம இங்க தங்கலாம். நைட்ல எல்லா வசதியும் இருக்கு, காத்தோட்டமா இருக்கு. 2 பக்கம் வாசல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நாங்க கயிறு கட்டி கொடுத்துருவோம். எல்லாரும் ட்ரெஸ்ஸை வந்து காய போடுறதுக்கு கயிறு கட்டி கொடுத்தோன்னா நீங்க இங்க காய போட்டுக்கலாம் இந்த பக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் இருக்கும். வசதியா துணி காய போடுறதுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு நல்ல ஒரு வசதியான இடம் தான் இருக்கு, பார்த்துக்குங்க. அப்புறமா வந்து 2 ரூம் இருக்கு. 2 ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூம் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல வந்து நம்ம மொபைல் எல்லாத்தையும் மொபைலை வாங்கி இங்கே லாக் பண்ணிடுவோம். இங்கே வச்சு லாக் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் இருக்கு, அங்கேயும் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. அதையும் நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸ்க்கு இருக்கு. சரியா, எல்லா வசதியும் வாவைப்பதியில் இருக்கு. கோயில் தவசுக்கு அனைத்து மக்களும் வாங்க, ஒன்று சேர்ந்து கோயில் தவசை நிறைவு செய்வோம். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் பெண்கள் தங்குறதுக்கான ஒரு வசதி. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் முன்னாடி ஐயா தவசு இருக்கிறதுக்காக இங்கே வந்து இருக்கிற மக்கள் வந்து இங்கே இருப்பாங்க. அது நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க வாவைப்பதிக்கு வரும்போது. அதே மாதிரி இன்னும் இருக்குது, இவ்வளோ இடங்கள் இருக்குது. இடம் எல்லாமே நல்லா வசதியாக தான் இருக்குது. நம்ம பதம் விட்டுட்டு நேரம் இப்படி வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பானது. எல்லா வசதியும் பண்ணி வச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே தவசு இருக்கிறதுக்கு தெரியும் இந்த இடம், நிறைய பேர் வந்து இங்கே பார்த்துருக்க இடம். இப்போ இது வந்து அன்னப்பறை, அவர் நம்ம பாலச்சந்திர ஐயா வச்சு ஆரம்பித்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் இருக்குது அன்னப்பறை, அங்கேயும் இருக்குது. இப்போ அவங்களும் இங்கே வந்து தவசு இருக்கிறதுக்கு ஐயா சொல்லி வந்து அவங்களும் இருக்கிறாங்க. நம்மளும் நிறைவு பண்ணும்போது அவங்களும் நிறைவு பண்ணுவாங்க போல். நம்ம ஐயா இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பஜனை செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம். நம்ம இந்த சீட்லாம் போட்டிருக்காங்க. வெயில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்க முன்னாடி இருந்த வாவைப்பதி வேற. எப்படி நீங்க இங்க முன்னால வந்திருக்கீங்களா? நீங்க நான் இங்க வந்திருக்கேம்மா, நான் அடிக்கடி வருவேன். இந்த இருக்குல்ல இங்க நம்ம இந்த தவசு இருக்கிறதுக்கு நான் நைட் ஆனாக்கி இங்க வந்து இருந்து நான் நிறைய வாட்டி இங்க வந்திருக்கேன். இது பழைய கட்டடமா? அப்போ இது பழசு. இங்க வந்து நிறைய மக்கள் வந்து நம்ம தாங்கள் பதில உள்ளவங்க எல்லாம் நிறைய எப்படி சொல்றது சட்டம் சொல்றவங்க அதிகமா அங்க வந்திருப்பாங்க. இது ஒரு அமைதியான இடம், கடற்கரை ஓரம், அதுவும் நம்ம ஐயா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால இது இவ்வளோ இடம் இவ்வளோ மக்கள் எவ்வளோ நாள் இருக்கலாம். இப்போ பஜனைக்கு இப்போ எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கு ஏற்ற இடம். கடல் பதம் போட்டுட்டு அப்புறமா முத்திரி பதம் நமக்கு போட்டுக்கலான்னு முத்திரிகை தானே இருக்குது. அதுக்கு கொஞ்சம் வாளிகள்லாம் வாங்கி போடணும். இது போக அங்க போர் தண்ணி கூட இருக்குது, அது கூட நாங்க தரோம் அப்படின்ட்டாங்க. அவங்க உங்களுக்கு வசதியா இப்போ பதத்திலே கடல் பதத்திலே நாங்க இருப்போம்னா இருந்துட்டு கட்டும், இல்ல எங்களுக்கு முத்திரியத்துல பதம் விடணும் அப்படின்னா இங்க வந்து பதம் விடலாம். இல்ல போர்ல அங்க தண்ணி இது அந்த தண்ணி நல்ல தண்ணி தான், நாங்க அது பயன்படுத்தி இருக்கோம். அதான் அதுவும் இருக்கு. இப்ப இது போக நம்மளுக்கு அன்னமடமும் இருக்கு. அன்னமடமும் நம்ம இப்போ பாட்டெல்லாம் படிக்கிறீங்க, இந்த ஏடெல்லாம் படிக்கணும், நமக்கு வந்து ஒரு ஐடியா வச்சுப்பீங்கம்மா, அது எங்க வச்சு பண்ணுவீங்க? அதுதான் நம்ம இங்க வச்சு பண்ற மாதிரி வரும். இந்த இடம் இருக்குல்ல, இவ்வளவு இடம் இருக்குல்ல, இவ்வளவு இடத்துல இருந்துட்டு இப்போ எப்படியும் ஸ்பீக்கரு மைக்கு எல்லாமே நம்ம கட்ட வேண்டி இருக்குது. ஏன்னா எல்லாரும் இருந்து நம்ம ஒரு சவுண்ட் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட முடியாது. ஒரு மைக்கு ஸ்பீக்கர் இருந்தாதான் நம்ம கூப்பிட முடியும்.
அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி இப்போ ஆட்கள் வருவாங்க, அவங்களுக்கு தான் வெயிட்டிங். நீ அவங்களுக்கும் நம்ம எவ்வளோ பேமெண்ட் என்னன்னு பார்த்து அதை கொடுக்கணும். 3 நாள் 4 நாள் ஆயிரும் கணக்குக்கு. சரிம்மா, வர்றவங்களுக்கு நம்ம என்னது அன்பா கொடுக்குறோம்? அதான் காலையிலேயே கருப்பட்டி காப்பி கொடுக்குறோம், சாயங்காலம் வந்து கருப்பட்டி காப்பி. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த டைமிங் ஒரு சூடாக ஏதாவது காப்பி குடிக்கணும் போல இருக்கும், அதுக்காக அவங்களுக்கு கருப்பட்டி காப்பியும். மதியம் வந்து தவணைப்பால், ஒரு வேளை மட்டும்தான் அன்னம். தவணைப்பாலுக்கு சமையலுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? இல்லை 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 இல்லை, அதுக்கெல்லாம் சமையலுக்கு ஆள்லாம் கிடையாது. நம்ம வர தவசு இருக்க மக்களுக்கு நம்ம தான் செய்யணுமே தவிர இன்னொருத்தர் வெளியில இருந்து கூப்பிட்டு அவங்க எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. நம்மளே பண்ணலாமே. நானே எனக்கெல்லாம் தெரியும் தவணைப்பால் வைக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியலாமா? அதெல்லாம் பண்ணிக்கலாம், பச்சரிசி போட்டு பண்றதுதானே. எல்லாமே சேர்ந்து நம்ம அது அதெல்லாம் பண்ணிக்கலாம். நல்ல இந்த இருக்கு இப்போ நான் இருக்கா கிச்சனு, இதுல வந்து நான் விறகு நறுக்கு எடுத்து போட்டு நான் இப்போ தவணைப்பால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பட்டி காப்பியால எப்பவுமே இருக்கும். இது போக இந்த ரூம்ல பழங்கள் இருக்கும். இந்த ரூம்ல வந்து பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, வெள்ளரி அந்த மாதிரிலாம் உள்ள இருக்கும். வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். இல்லை நைட்ல எனக்கு பசி தாங்க முடியல, எனக்கு ஒரு பழம் வேணும், எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா போய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கானதை ரெடி பண்ணி வச்சிருவோம். சூப்பர் சூப்பர் ஐயா உண்டு.